தமாகவினுடைய மண்டல கூட்டத்தினுடைய நோக்கம் உள்ளாட்சி தேர்தலில் தமாகவுக்கு அதிக இடங்கள் வெல்லக்கூடிய நிலையிலே பணியாற்ற வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் கூட்டம். ஏற்கனவே கொங்கு மாவட்டத்தில் நடைபெற்றது, தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்றது, சென்னையிலே நடைபெற்றது. இன்றைக்கு கடலூரை மையமாக வச்சு ஒன்றுபட்ட கடலூர், ஒன்றுபட்ட விழுப்புரம், ஒன்றுபட்ட திருவண்ணாமலை, ஒன்றுபட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுடைய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநிலத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் மட்டுமே. ஸ்பெசிபிக் கூட்டம் தான் இது. கூட்டத்தினுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே 4-5 மண்டலத்தில் நடந்திருக்கு. 21ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, வெள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட் மாவட்டங்களில் நடைபெற இருக்கிறது. நாளைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் சென்னையில் சுதந்திர தின விழா, கொடியேற்று விழாவுக்கு பிறகு தமிழகத்தினுடைய தியாக தலைவர்கள், தேசிய தியாக தலைவர்கள் என்ற பெயரில் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி விவசாய தினமாக ஐயா மூப்பனார் பிறந்த தின விழா கொண்டாடப்படுகிறது. சென்னையில் 300 பேருக்கு குறிப்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 21 கிருஷ்ணகிரியில் கூட்டம். 30ஆம் தேதி ஐயா மூப்பனார் 25வது மறைவை ஒட்டி அங்கே சமாதியில் நிகழ்வுகள் நடைபெறவிருக்கிறது. இது 4 மாவட்ட செய்திகள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குயிக்காக சொல்லாமா? 4 மாவட்ட செய்திகள் சொல்லட்டுமா, இல்லை நீங்கள் கேட்கறத சொல்லிட்டுமா? இந்த செய்திகள் சொல்லட்டுமா? சரி, முதல்ல கடலூர் மாநகராட்சியிலே பல ஆண்டுகளாக சரிவர முடிக்கப்படாமல் இருக்கிற பாதாள சாக்கடை கழிவுநீர் அகற்றும் திட்டத்தை முழுமையாக முடிக்க வேண்டும், காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும். புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கும் தருவாயிலே உள்ளது. அதை விரைவில் செயல்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும். கடலூர் சென்னை புதிய ரயில் மார்க்கம் அமைக்கும் பணியை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக விரைவில் அமைத்து ரயில் போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும். அரிசி விலை சமீபத்திலே அதிகம் உயர்ந்திருக்கிறது. அரிசி விலை குறையாமல் பார்த்துக் கொள்ள அரசுக்கு கவனம். குறுவை நெல் சாகுபடி அறுவை சீசன் தூங்கியுள்ளதால் தேவைப்படும் இடங்களிலே நெல் கொள்முதல் நிலையங்களை அமைத்து விவசாயிகளின் கடுமையான உழைப்பினால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகளை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். விவசாயிக்கு தேவைப்பட்ட மும்முனை மின்சாரத்தை கொடுக்க வேண்டும். குயிக்கா சொல்லிட்டு இருக்கேன். சமீபத்தில் வீட்டு உபயோக மின்சார கட்டணம் அதிகமாக உயர்வதாக இருக்கின்றது. அதற்கு அரசு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். இம்மாவட்டத்திலே செயல்பட்டு வரும் எனர்ஜியால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வேலை வாய்ப்பு, உரிய நஷ்ட ஈடு மற்றும் இடம் போன்ற சட்டப்படி செய்ய வேண்டிய கடமைகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்ய வேண்டும். அதேபோல சவுதி அரேபியா கடலில் ஈரானிய கடற்கொள்ளைகளால் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மயிலாடுதுறை மீனவர் உயிரிழந்திருக்கிறார். 3 படுகாயமடைந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் சேத்திக்குப்பத்தைச் சேர்ந்த மணிகண்டன் உட்பட 3 சவுதி அரேபியாவில் ஒப்பந்த அடிப்படையில் மீன் பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். 3 தாக்குதலுக்கு உட்பட்டதால் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு அரசு துணை நிற்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்திலே மருத்துவக் கல்லூரி
மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை ஆய்வகம் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய போதுமான மருத்துவர்கள் இல்லை. உடனடி கவனம் தேவை. மருத்துவமனையிலே கொரோனா காலத்தில் இருந்து வேலை செய்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரமாக்க வேண்டும். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் தொடங்கிய காலத்திலிருந்து மழைநீர் வடிகால் போதுமானதாக இல்லை. வடிகால் வசதியை உடனே அமைக்க வேண்டும். விழுப்புரம் நகரில் பல இடங்களிலே பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற வேண்டும். நகரத்தில் மையப்பகுதியிலே செல்லும் கோலியனூருக்கான் வாய்க்கால் தூர்வாரப்பட வேண்டும். போதுமான அரசு பேருந்து மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து செல்லும் பள்ளி மாணவர்களுக்கு தேவை என்ற கோரிக்கை இருக்கிறது. விழுப்புரத்தில் அதெல்லாம் சவுக்கு மரம் விழுப்புரம் மாவட்டத்தில் பயிர் செய்கிறார்கள். இதனை கவனத்தில் கொண்டு சாயுத உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நிறுவ வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் ஐடி பார்க் தேவை. இதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட தலைவர்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் நிதி சுமையை தீர்க்க வேண்டும். அதே போல முக்கியமா கடலூர் மாவட்டம் மாதனூர் தஞ்சை மாவட்டம் குமாரமங்கலம் இடையிலே கொள்ளிடம் ஆற்றிலே நீர்த்தேக்க தடுப்பணை மேம்பாலம் 410 கோடி ரூபாயிலே சென்ற அதிமுக ஆட்சியிலே கட்டப்பட்டு செயல்படுத்தாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இந்த நீர்த்தேக்க தடுப்பணை மேம்பாலம் வாயிலாக கொள்ளிடம் ஆற்றில் வீணாக கடலுக்கு செல்கின்ற நீரை தேக்கப்பட்டு கடலூர் மாவட்டம் தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் பயன்பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் திருச்சி பைபாஸ் சாலை இணைக்கின்ற வகையிலும் சிறப்பாக அமையும். இதை அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு நீர்த்தேக்க கதவணை மற்றும் மேம்பால பணியினை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகி அணையிலிருந்து சின்னசேலம் ஏரிக்கு தண்ணீர் வரும் வாய்க்கால் சீர் செய்திட வேண்டும். இதனால் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள். மணிமுத்தா அணையின் அனைத்து தண்ணீர் செல்லும் வாய்க்கால் தூர்வார வேண்டும். விவசாய நிலத்திற்கு தண்ணீர் வீணாகாமல் செல்லும். தமிழக நூலகத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சின்னசேலம் வட்டம் மேல் நரியப்பனூர் கிராமத்தில் நூலகத்திற்கு இடம் ஒதுக்கீடு செய்திட சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டும் அந்த ஆணையினை இன்னும் நிறைவேற்றவில்லை. உடன் நடவடிக்கை தேவை. சின்னசேலம் பேருந்து நிலையத்தில் உள்ள பெருந்தர் காமராஜ் சிலை இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைவர்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய தரிசனத்தில் ஏற்படுகின்ற குறைகளை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும். உள்ளூர் பக்தருடைய தரிசனத்திற்கு அவசர ஆலோசனை தேவை. அவர்களுக்கு உரிமை தர வேண்டும். திருவண்ணாமலை மாநகராட்சியை சுற்றியுள்ள 18 கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாத்தனூர் அணை தூர்வாரி நீரை அதிகமாக சேமிப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். குளம் குட்டை நீர்நிலைகளை அனைத்தும் தூர்வாரி அதற்குண்டான நீர் வழிபாடுகளை சரி செய்ய வேண்டும். பாதாள சாக்கடை பணியால் திருவண்ணாமலை மாவட்டத்திலே சேதமடைந்த வீதிகளை புதுப்பிக்க வேண்டும். பேருந்து நிலையம் மாற்றுதலால் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும். இதெல்லாம் பொதுவான மாவட்டத்தினுடைய தலைவர்கள் எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மாவட்டம் சம்பந்தமான செய்திகள்.
நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லட்டுமா? நான் நீங்க காவிரி பிரச்சனை தமிழகத்தினுடைய பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனை. நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. கர்நாடக அரசு தொடர்ந்து ஆணையிட்டும் நம்முடைய விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. விவசாய மக்களை பொதுவாக கர்நாடக விவசாயி, தமிழக விவசாயி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்காமல் இந்திய விவசாயி என்று பார்க்க வேண்டும். அப்போதுதான் விவசாயியினுடைய கண்ணோட்டம் நமக்கு தெரியும். விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நான் சோற்றிலே கையை வைக்க முடியும் என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே நியாயமான முறையிலே தண்ணீர் கிடைக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளையும் செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய சட்டமன்றத்திலே ஒருமனதாக அனைத்து கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. முதல்வர் கர்நாடகா செல்வதற்கு திட்டமிட்டது முடியாமல் போனதற்கு காரணம் கர்நாடக அரசு அதற்கு இசைவு தரவில்லை. ஆணையம் கூறியும் தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்கவில்லை. இறுதிக்கட்டம் நம்முடைய கடமை, நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு உச்சநீதிமன்றம் செல்வதுதான் உகந்தது என்ற நிலையிலே தமிழகம் அந்த நிலையை கடைபிடித்திருக்கிறது. மேலும் மேகதாது கட்டும் பிரச்சினைக்கு மத்திய அரசும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மேகதாது என்றால் தமிழகம் டெல்டா பகுதிகள் பாலைவனமாகிவிடும் என்பதை மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் கல்விக் கடன் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு கிடைப்பதில் பல சிரமங்கள் இருக்கிறது. தேசிய வங்கிகள் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையிலே விபத்து, 3 பேர் இறந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த செய்தி மாதம் மாதம் நடைபெறக்கூடிய நிலை இருக்கிறது. நிரந்தர பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சில கோட்பாடுகளை நிறுவி அதனை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். உயிர் சேதத்தை நிறுத்த வேண்டும். தமிழக அரசை பொறுத்தவரையில் 67,452 கோடியிலே 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அரசு பதவியேற்ற 100 நாட்களிலே 1 லட்சம் கோடி முதலீடு வரவேற்பு. அதே நேரத்தில் அது ஒரு காலக்கெடுவுக்குள் நடைபெற வேண்டும். அரசு அதனை கண்காணிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்கும் நோக்கில் பொருளாதார நிபுணர் திரு மான்டெக் அலுவாலியா தலைமையிலே குழு அமைந்திருக்கிறது. நிதி முறைகேடுகள், அரசுக்கு வரவேண்டிய வரி இழப்பு, இதனை தடுத்து
ஏழை எளிய மக்களுக்கு பாதிக்கின்ற வகையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்கி மாநில அரசினுடைய கடன் சுமையை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். கடலூர் புதுப்புறம் கடலோர பகுதியில் தோரியம் மேக்னசைட் உள்ளிட்ட கதிரியக்க இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. கதிரியக்க தாதுக்கள் கடற்கரை மணல் கடத்தலை தடுக்கவும் சட்டவிரோத சுரங்கப்பணியை தடுக்கவும் உள்ளூர் மீனவர்களுக்கு கதிர்வீச்சு பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்திட வேண்டும். அந்த ஒரு கோரிக்கையை இந்த மாவட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. முக்கியமா டில்லி இடையே ஏர் இந்தியா விமானம் தாய்லாந்து டில்லி இடையே 300 அடி குழியிலே இறங்கி சம்பவம் குறித்து விசாரணை. விமானி மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒழுக்கத்தின் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது. இச்சம்பவம் குறித்து மத்திய அரசு விமான போக்குவரத்து துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கண்காணிப்பு மிக மிக அவசியம். வேற ஏதாவது நீங்க கேட்குறீங்களா? மிக முக்கியம் சார். இது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை பஸ் அவசியம் நிற்கணும். வெளியூர்ல இருந்து வர பஸ்கள், அதை போக்குவரத்து துறை கண்காணிக்க வேண்டும். மருத்துவர்கள் கூட இறங்க முடியவில்லை என்ற சூழல் இருப்பதாக தகவல். நீங்க எனக்கு கேள்வி கேட்டீங்க, நான் மட்டும் சொல்றேன். நிறைய சொல்லியாச்சு. நீங்க புதிய அரசில் உள்ள அனைவருக்கும் இது புதிய சூழல், புதிய முயற்சி, புதிய ஆரம்பம். தமாக ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்பே ஒரு 6 மாத காலம் அவருடைய பணி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறினோம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. இருப்பினும் இந்த 3 மாத காலத்திலே தமிழக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை அணுகக்கூடிய கட்டாயம் அரசுக்கு இருந்து வருகிறது. அது முக்கியமாக காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, உங்களுக்கு மிக முக்கியமாக நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு, பெண்கள் உண்டான மசோதா என்று தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை அரசு அணுகிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே துறை சார்ந்த பிரச்சனைகள், அது விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், மின்சார பிரச்சனையாக இருக்கட்டும், போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இதில் பல்வேறு சரி தவறி இருக்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் அதை எச்சரிக்கையோடு அரசுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறோம். சரி தவறை எடுத்து கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. உதாரணத்துக்கு லாக்அப் மரணம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில்
மிக கவனமாக காவல்துறை இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவசரம் இல்லாமல், ஆத்திரம் இல்லாமல் உண்மை நிலையை வெளிப்படுவதற்கான சரியான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். விவசாய பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து விவசாயிகளுக்கு அரசு பல்வேறு நிலைகளிலே தண்ணீர் இல்லை என்ற காரணத்தினால் பல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அறிவிப்புகளை வெளியிட்டாலும் கூட விவசாயிகள் கடன் முழுமையாக அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்களும் அதை வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்க முடியும். சரி தவறு என்பது ஆட்சியிலே அதை எடுத்து சொல்ல வேண்டியது எங்களை போன்ற கட்சியினுடைய கடமை. அதை நாங்கள் முறையாக சரியாக எடுத்து கூறுகிறோம், நல்லதை பாராட்டவும் செய்கிறோம். நீங்க சட்டமன்ற நிகழ்வுகளை பொறுத்தவரையில் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடம் சட்டமன்றம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து துறையிலும் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே குறைந்த நேரம் கிடைத்தாலும் அதிக அளவிலே அதுபோன்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமாக விரும்புகிறது. நான் அதான் சொன்னேன், இது ஒரு புதிய அரசு 60 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய சட்டமன்றம், புதிய சூழல், அமைச்சர்களுக்கு புதிதாக கொடுக்கப்பட்டிருக்க பணி. ஒரு அமைச்சரை தவிர மற்றவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர்கள் தான். அதனால இதெல்லாம் இப்போ டெய்லி உங்களுக்கு சட்டமன்றம் டெலிவிஷனில் லைவ் டெலிகாஸ்ட்ங்கிறப்ப அவர்களுக்கே எது சரி எது தவறு, எதில் டைம் போகுது, எந்த டைமை எதுக்கு ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக வரும் நாட்களிலே உணர்ந்து செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆக்கப்பூர்வமான முறையிலே சட்டமன்றத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இந்தியாவில் உள்ள இன்றைக்கு ஆளுங்கட்சி பாஜக தலைமையிலான கூட்டணி மத்தியிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய காரணத்தினால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக நிகழ்வுகள் நடைபெறவில்லை. சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது, அதை மாற்றுக்கருத்து கிடையாது. அதனை இன்னும் காலதாமதம் இல்லாமல் நேரத்தை கருதி அவரவர் சார்ந்த தொகுதியினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நல்லாட்சியை பல்வேறு இடங்களிலே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சென்ற மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய செயற்குழுவிலே கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம், தனித்தன்மையோடு செயல்படுகிறோம் என்று கூறினேன். தற்போது தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் எங்களோடு ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு நாங்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து தேர்தல் நெருங்கும் போது கூட்டணிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். தமாக உள்ளாட்சியிலே நல்லாட்சி ஏற்படுத்த வேண்டும். உள்ளாட்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே பொறுப்புள்ளவராக செயல்படுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி அந்த உள்ளாட்சியிலே இருக்க வேண்டும் என்று அந்தந்த பகுதி மக்கள் விரும்புகிறார்கள். எனவே தொய்வான பகுதிகளை பலப்படுத்துவோம். ஏற்கனவே உள்ளாட்சியிலே சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான முயற்சியை செய்வோம். புதிதாக தங்களுடைய பணியை தாங்கள் சார்ந்த தொகுதியில் பகுதியிலே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க முயற்சிப்போம்.
தமிழகத்தில் சார் தமிழகத்திற்கு முதலமைச்சர் விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ சமீப காலமா அவர் பிரதமர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு பண்றாங்கன்னு சொல்லி பரவாயில்ல அந்த கருத்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து. நீங்க ஒண்ணு நான் அதிகாரப்பூர்வமான செய்தி யாராவது கூறினால் அதற்கு பதில் சொல்லலாம். நீங்கள் சொல்வதை நான் வேறு மாதிரி நினைத்துக் கொள்கிறேன். தமிழகம் ஒருபுறம், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அவரவர் சார்ந்த ஒரு முன்னணி தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், பிரபலமான தலைவர் ஏன் இந்தியாவை ஆளக்கூடாது என்று அந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் நினைக்கக்கூடாது என்பதைத்தான் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தமிழன் என்ற முறையிலே ஏன் ஒரு தமிழன் வரக்கூடாது நான் நினைக்கலாம், ஆந்திராவில் நினைக்கலாம், கேரளாவில் நினைக்கலாம், யூபியில் நினைக்கலாம். ஆல்ரெடி அகில இந்திய தலைவர்கள் அதுக்கு பொருத்தமானவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. அவரவர் சார்ந்த மாநிலத்திற்கு அவரவர்கள் நினைக்கக்கூடிய சிந்தனை தானே. அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடோ தப்போ இருக்க முடியாது இல்லையா? ஏன் நினைச்சாங்க, ஏன் பேசினாங்கன்னு கேட்கறதுக்கு என்ன? எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலங்களிலும் நினைப்பது, தமிழகத்தில் மட்டுமல்ல இல்லையா? நிதியமைச்சரை பற்றி தமிழகத்தை பற்றி எதிர்கட்சியில் பேசும்போது மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. தான் சார்ந்த கிறிஸ்டியன் முறையில் சட்டமன்றத்தில் ஒரு மதம் சார்ந்த பேசுறது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அமைச்சர்கள் எல்லாம் புதிய அமைச்சர்கள், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதாக நான் கருதவில்லை. புரியுதா இல்லையா? நான் தான் சொன்னேன், ஒரு 6 மாதம் தான் இப்பதான் பட்ஜெட் செஷனு ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன் ஓத் டேக்கிங் செஷன் அது முடிஞ்சிச்சு. இப்ப பட்ஜெட் செஷன் ஆரம்பிச்சிருக்கு. இது முடியறதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. அதனால மினிமம் ஒரு 2 செஷன்ஸ் அவங்களுக்கும் போகணும் இல்லையா? எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாராவது பேசினால் அது அரசியல் பொறாமையாகத்தான் இருக்க முடியும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் இருக்க முடியும் இல்லையா? நான் அரசை சப்போர்ட் பண்ணணும்னு பேசல, யதார்த்தத்தை உண்மையை நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். இல்ல நீங்க நம்பர் 1 விவசாய கடன் கொடுன்னா அவங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துறோம். லாக்அப் கைதிகள் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதில் மக்களுக்கு அதிருப்தி இருப்பதாக அர்த்தம். சட்டம் ஒழுங்கு இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதெல்லாம் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு தானே இருக்கோம் இல்லையா? நீங்க காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்துக்கு போனதை நான் எதுக்க முடியுமா? தொகுதி சீரமைப்பு ஒத்த கருத்து கொண்டு வந்ததை நான் வேண்டாம் என்று சொல்ல, ஒத்த கருத்துன்னா ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரும்பாலான கருத்துக்கு நானும் சரி என்று தான் சொல்றேன். அதுபோல சரி என்று சொல்வதை விதண்டாவாதத்திற்கு இல்லை என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கு இல்லையா? 60 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாறி இருக்கிறது. மக்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கக்கூடியது நம்முடைய பொறுமைக்கு அழகு. நீங்க புதிதாக இருக்கின்ற இளைஞர்கள் மத்திய அரசின் மீது மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அது போக போக அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பையே மத்திய அரசை எதிர்த்து நான் பார்க்கிறேன்.